ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் சீசா. ஒரு கொலையிலிருந்து தொடங்கும் கதை, மனநலம் பாதிப்பு, எம்பார்மிங், ஆன்லைன் சூதாட்டம், காதல் அப்படின்னு படம் நகருது. விடியல் ஸ்டூடியோ சார்பா டாக்டர் கே செந்தில்வேலன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் நட்டி நடராஜ், நிஷாந்த் ரூசோ, பாடினி குமார், நிழல்கள் ரவி, ஜீவா ரவி, டைரக்டர் அரவிந்த் ராஜ், ஆதேஷ் பாலா இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சரண்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு மணிவண்ணன் மற்றும் பெருமாள் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. குணா சுப்பிரமணியம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தொழிலதிபர் ஆதவன்ற நிஷாந்த் ரூசோ தன்னுடைய கல்லூரி தோழியான மாளவிகான்ற பாடினி குமாரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு பெரிய பங்களா வீட்டில் வச்சுட்டு வராரு. இவருடைய பால்ய நண்பன் மூர்த்தி மருத்துவமனையில் எம்ஃபார்மராக வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நிலையில் ஆதவன் தன்னுடைய தந்தையின் மறைவு தொடர்ந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி பைப்போலார் டிசார்டர் அப்படின்ற நோயால் அவதிப்பட்டு பித்து பிடிச்சவர் மாதிரி இருந்துட்டு வராரு. பல நேரங்களில் மனைவியிடமும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டையும் ஆவேசமாக சத்தம் போட்டு கத்தி நிதானத்தை இழந்து வெறி பிடிச்சவர் மாதிரி நடந்துக்கிறாரு. விடியல் மருத்துவமனை, இந்த மருத்துவமனையில் டாக்டர் செந்தில்வேலன் தலைமையில் ஆதவன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவங்க வீட்டு வேலைக்காரர் மாஸ்டர் ராஜநாயகம் கொலை செய்யப்படுறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த வீட்டு முதலாளி ஆதவன் மற்றும் அவருடைய மனைவி மாளவிகா இவங்க 2 பேரும் காணாமல் போயிடுறாங்க. தொழிலதிபர் ஆதவன்ற நிஷாந்த் ரூசோ வீட்டில் வேலைக்காரர் கொலை செய்யப்பட்டதை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகில் என்ற நட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பக்கபலமா சப் இன்ஸ்பெக்டர் கமலக்கண்ணன்ற ஆதேஷ் பாலா செயல்படுறாரு. விசாரணை பல கோணங்களில் நடைபெறுது. ஆதவனுடைய பால்ய நண்பன் மூர்த்தியை விசாரிக்கும் போது அவங்க எங்கே போனாங்க அப்படின்றது தெரியாதுன்னு சொல்கிறாரு. தீவிரமாக விசாரிச்சுட்டு மூர்த்தியை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைக்குது காவல்துறை. இந்த நிலையில் காணாமல் போன ஆதவன் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மூர்த்தியை தேடி மூர்த்தியோட வீட்டுக்கு வர அவர் அங்கே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போகிறாரு. போலீஸ் நிலையத்திலிருந்து வீடு திரும்பும் மூர்த்தி விஷயம் கேள்விப்பட்டு ஆதவனை தேடி போகிறாரு. போகும் வழியில் பித்து பிடிச்சு வெறியோடு காணப்படும் ஆதவனை சந்திக்கிறாரு. ஆதவனோ மூர்த்தியை பார்த்து ஏன் மாளவிகாவை கொன்ன அப்படின்னு கேட்டு சண்டையிட்டு தாக்குறாரு. மூர்த்தியோ எதிர்த்து தாக்காம தான் அவளை கொலை பண்ணல அப்படின்னு சமாதானம் செய்ய ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆதவன் தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கு வீட்டில் காவல் இருக்கும் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்கள தாக்குறாரு ஆதவன். ஆதவன் தன்னோட வீட்டில் காவல் இருக்கும் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவங்கள தாக்குறாரு. தகவல் அறிந்து அங்க இன்ஸ்பெக்டர் முகில் என்ற நட்டி வராரு. இந்த நிலையில தன்னுடைய நண்பனை தேடி மூர்த்தியும் அங்க வராரு. இன்ஸ்பெக்டர் முகிலனை பார்த்ததும் அதிர்ச்சி அடையும் மூர்த்தியை கைது பண்ணி அவங்களோடு ஆதவனையும் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸ். இந்த சூழலில் இன்ஸ்பெக்டர் முகிலன் விடியல் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு டாக்டர் செந்தில்வேலன் கிட்ட ஆதவனை பற்றி விசாரிக்கிறாரு. டாக்டர் அவரை பற்றி சொல்லும்போது ஆதவன் வெறித்தனமாக காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்களை தாக்குறாரு. இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் முகிலன் ஆதவனை லாக்கப்பில் தனி அறையில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி கிட்ட தீவிரமாக விசாரணை நடத்துகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆதவனோட மனைவி மாளவிகா என்ன ஆனாங்க, உண்மையான குற்றவாளி யார், ஆதவனுடைய நிலை என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆன்லைன் சூதாட்டம் எப்படி பேரழிவுக்கு வழிவகுக்குது அப்படின்றத விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் சமூக நோக்கத்தோடு திரைக்கதை அமைச்சு இயக்கியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் குணா சுப்பிரமணியம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தை கமர்ஷியல் படமாகவும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு.
போலீஸ் இன்ஸ்பெக்டரா நட்டி நடராஜ் முகில் என்ற கேரக்டரில் அமைதியான போலீஸாக இருந்து விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் அதிரடி காட்டுறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் கூர்ந்து மேற்கொள்ளும் அவருடைய செயல்திறன் அவருடைய கதாபாத்திரத்துக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு பேசப்படுது. நிஷாந்த் ரூசோ ஆதவன்ற கேரக்டரில் ஒரே கேரக்டரில் 2 வேறுபட்ட அம்சங்களை காட்டி கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக பைப்போலார் டிசார்டர் அப்படின்ற இருமுனை கோளாறால் பாதிக்கப்பட்டு உச்சத்தின் விளிம்பில் தத்தளிக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவராக. பாடினி குமார் மாளவிகான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இவங்க கணவன் கதை இது 2த்தையும் படத்தில் தாங்கி பிடிக்கிறாங்க. குடும்ப பாங்கான முகத்தோடு அளவான அழகு ப்ளஸ் நடிப்புன்னு கொடுத்து பாடல் காட்சிகளில் தன்னால் கவர்ச்சியாகவும் நடிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் கமலக்கண்ணன்ற கேரக்டரில் ஆதேஷ் பாலா, ஹீரோவோட நண்பனா மூர்த்தி, ஹீரோயினோட அப்பாவா அரவிந்த் ராஜ், வீட்டு வேலைக்காரராக நடிச்சிருக்கிற மாஸ்டர் ராஜநாயகம், கமிஷனராக நிழல்கள் ரவி, ஆதவனின் உறவுக்காரரா கிருஷ்ணமூர்த்தியா ஜீவா ரவி, டாக்டராக செந்தில்குமார் உட்பட எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால். கதைக்கு ஏற்ப உணர்வுகளோடும் சஸ்பென்ஸோடும் பயணமாகுது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மணிவண்ணன் மற்றும் பெருமாள் இவங்களோட சினிமோட்டோகிராஃபி. சிவன் பாடல் கவனத்தோடு இசையமைப்பாளர் சரண்குமாரின் பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் கதையை விறுவிறுப்பாக நகர்த்த உதவுது. எடிட்டர் வில்சி ஜே சசி, ஆர்ட் டைரக்டர் சோலை அன்பு ஏ பிரபாகரன், நடன இயக்குனர் ஹாப்பிசன் ஜெயராஜ், குணா சுப்பிரமணியம் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.